உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்டேக்கு நாங்கள் ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தோம். கிச்சன் அங்கேயே குக்கிங்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. குயிக்காக ஒரு ரூம் டூர் காட்டிடுறேன். இது மாதிரி ஒரு குவீன் சைஸ் பெட் இருந்தது. இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் 360 டிகிரிஸில் கண்ணா பின்னான்னு தலை கீழே சுற்றுதுங்க. இதில் எப்படி போய் விளையாடுறது? எங்க போறதுனே தெரியலையா எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் 4 days ட்ரிப் போயிருந்தோம். ஒரு ஸ்கூல் வெக்கேஷன்னா வெளிநாட்டில் இந்தியர்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நாங்கள் எங்கள் சம்மர் ஹாலிடேஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். தேர்ஸ்டே மார்னிங் 7 AM கிளம்பிட்டோம். ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி. தேர்ஸ்டே போனால் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த வீக்கெண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சண்டே ரிட்டர்ன் ஆயிடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சிங்கப்பூர் டு மலேசியா கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுற இடத்துல காரெல்லாம் கண்டிப்பாக டிராஃபிக் ஜாமில் மாட்டும். அதனால காரில் போகிறதுக்கு பதில் மினி பஸ் நாங்கள் புக் பண்ண மாதிரி நாங்கள் 4 ஃபேமிலிக்கு ஒரு மினி பஸ் புக் பண்ணியிருந்தோம். அதில் போனதுனால ஈஸியாக டிராஃபிக் ஜாமில் மாட்டாமல் எங்களால் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி சீக்கிரமாகவே போக முடிஞ்சுது. எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாரும் டான்ஸு பாட்டுன்னு பயங்கர வைப்ஸாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். இந்த டேக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுட்டாக இருக்கட்டும், எங்கே ஸ்டே பண்ணணும், என்னென்ன சுற்றி பார்க்கணும், என்றைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற 4 daysக்கான பிளான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த டேக்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாரும் செம்ம ஆட்டம் பாட்டம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு போச்சு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் தான் காட்டினேன். எல்லாம் முடித்த உடனே டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 7 மணிக்கு கிளம்புனதுனால காலையில் எந்திரிச்சது ரொம்ப ஏர்லியாக எந்திரிச்சு கிளம்புனோம். ஸோ எல்லாரும் டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் பேச ஆரம்பித்தது லேடிஸ் பேசிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க பேர் புனிதவதி, புனிதான்னு கூப்பிடுவோம். அவங்க ஒரு மலேசியன். பின்னாடி பூர்ணிமா, அவங்க பெங்களூரில் இருக்காங்க. நான் சுபா விலாக்ஸ், உங்களுக்கு தெரியும், சுபா ஃப்ரம் சென்னை. என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா ஒயிட் ட்ரெஸ்ஸில், அவங்க பேரும் சுபா தான். அவங்க மைசூர். ஸோ மைசூர், பெங்களூர், மலேசியா, சென்னை. நாங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், கன்னடா எல்லாம் கலந்து ஒரு மாதிரியாக இருக்கும். என்னோட வெரி வெரி ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நம்ம எந்த பியூட்டிஃபுல் பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத விட யார் கூட போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ராவலிங் டைம் வாஸ் த மோஸ்ட் ஃபன் டைம் ஃபார் அஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களை விட பசங்க இன்னுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே ஏறக்குறைய ஒரே வயசு பிள்ளைங்க. அதனால் அவங்களோட ட்ரெண்டில் அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஃபுல் ட்ராவலில், ஏன்னா நாங்கள் நைட்டெல்லாம் சமைச்சிக்கிட்டு தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி அவ்வளோ டயர்ட்லேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேச்சு தீரவே இல்லை. பேசிக்கிட்டே இருந்தோம். பசங்க எல்லாம் உள்ளே கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க.
பிளான் வந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர்லேருந்து ஜென்டிங் போயிட்டு லன்ச் டைமுக்கு நிப்பாட்டுறது. காலையில் 7 மணிக்கு கிளம்புனது நேராக ஜென்டிங்கில் போய் லஞ்சுக்கு நிப்பாட்டுறது தான் எங்கள் பிளானு. ஸோ நடுவில் அப்பப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கூட நாங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். முறுக்கு 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 தோத்தாபுரி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்கிட்டேயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பூர்ணிமாவை வந்து பூர்ணிமான்னு சொல்லி கூப்பிட்றத விட அவங்க பேர் வந்து அன்னபூரணி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வெஜிடேரியன் தாங்க. ஆனால் சமைக்கிறது கைப்பக்குவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட அவங்களோட ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்க பரிமாறுற விதம், பிளேட்டில் வச்சு கொடுக்கறது, டக்குன்னு செய்கிறது, ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அவங்கள கவனிக்கிறது, அதிலெல்லாம் வந்து அவங்கள பார்த்தாலுமே ஒரு மதர் ஃபிகர் தான் வரும். ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான், ஒரு குரு மாதிரி. நாங்கள் அவங்கள குருன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து எல்லாமே கேட்டு செய்வோம். அவ்வளோ பொறுப்பாக சொல்லியும் கொடுப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. யூடியூப், சோஷியல் மீடியா எதுலேயும் இல்லாத ரொம்ப டேலண்டடான ஒரு லேடி. அடுத்து பார்த்திங்கன்னா புனிதா வந்து ஷி இஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் பியூர் சோல். அதாவது அவங்க கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தை எப்படி, அது மாதிரியான ஒரு நேச்சர். அவங்களுக்கு கோபமே வராது. அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்ம எந்த மூடில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க புரிஞ்சு நம்மளோட நிலைமையை, சரி கோபமாக இருக்காங்களா, இப்போ சேடாக இருக்காங்களா, சரி இப்போ ரிப்ளை பண்ணலையா, கால் எடுக்கலையே, எதுக்குமே கோச்சிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். யாரை பற்றியுமே ஒரு கம்ப்ளைனோ ஒரு குறையோ பொருளி பேசுறது எதுவுமே கிடையாது. யாராவது தப்பே பண்ணால் கூட சரி அவங்க நிலமை என்னவோ அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒருத்தவங்கள பற்றி தப்பாக மட்டும் பேச மாட்டாங்க. அதனால் ஷீ இஸ் அ பண்டில் ஆஃப் லவ். ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் இஸ் புனிதா. அடுத்து மைசூர் சுபா. அவங்க ரொம்ப குவையட் அண்ட் அட்ஜஸ்டபிள், அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட் சுபா. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது, எந்த விஷயம் வேணாலும் ஷேர் பண்ணுறது, எந்த மூடில் வேணாலும் பேசுகிறது எல்லாமே இவங்க 3 பேர்கிட்ட தான். அப்புறம் இந்த குரூப்பில் நான் எப்படின்னு சொல்கிறேன், லைவ்லியாக இருக்கும், ஆக்டிவாக கலகலன்னு இருக்கும். நான் இல்லைன்னா அந்த குரூப் வந்து குவைட்டாக இருக்கும். அந்த அண்ணாங்களே சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப குவைட்டாக இருக்குமா, நீங்கள் வந்தீங்கன்னா தான்மா அந்த ஒரு கலகலன்னு இருக்குது அப்படின்னுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு பிளேஸை வந்து எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவல், பார்ட்டி, கேதரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது அதெல்லாம் என்னோட பார்ட்டாக இருக்கும். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. நாங்கள் மொத்தம் 16 பேர் சேர்ந்து போயிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து வெஜிடேரியன்ஸ். அதனால ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு புது இடத்துல தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டேக்கு மாத்திரம் ஆளுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம், அது ஒரு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு போனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு மரத்து கீழே எல்லாரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் டைமுக்கெல்லாம் நாங்கள் ஜென்டிங் ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். எங்களோட ஸ்டேக்கு நாங்கள் ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தோம். கிச்சன், அங்கேயே குக்கிங்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால ஜென்டிங் ரூமில் இருந்து எந்த இடத்துல நின்று பார்த்தாலுமே அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு குயிக் ரூம் டூர் காட்டுறேன் பாருங்கள். இங்கேயே வந்து வாட்டர் பியூரிஃபையர், ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர், ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், கொஞ்சம் குக்கிங் வெசல்ஸ் இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே மெதுவாக செட்டில் டவுன் ஆக ஆரம்பித்தாங்க. நாங்கள் தங்குறதுமே எல்லாருமே ஒன்றா தங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய ஹாலு, அதை சுற்றி 4 பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி, அந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு.
ஒரு ஒரு ரூமாக எடுத்தோன்னா அகெயின் ஒரு ஃபேமிலியும் தனித்தனியாக இருக்கணும். பசங்களுக்கு மெயினாக வந்து ஒன்றாவே இருக்கணும் 4 days அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதுனால இது மாதிரி ஒரு பெரிய ஹாலு, அந்த 4 ரூம்ஸ் 4 ஃபேமிலிக்கு அது மாதிரி எடுத்துட்டோம். ஜென்டிங்கில் நாங்கள் லன்ச் டைமுக்கு வந்து செக்இன் பண்ணோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அண்ட் நெக்ஸ்ட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ 2 days 2 nights ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெக்கேட் பண்ணோம். சொல்லுங்க காலை வேலையில் படிக்கிற நேரத்தில் காஃபி குடிச்சா குட்டி நயன்தாரா மாதிரி நான் குட்டி நயன்தாரா என்னோட கொஞ்சம் குட்டி நயன்தாராவா தெரியுவேன். வாங்க பாப்போம். பாருங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா என்ன சொன்னா சொல்லுங்க. அதோ பாருங்க மேல என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோட்டல் இருக்கு. லஞ்சுக்கு வந்துட்டோமா அண்ணா? சாப்பிட போறோம். இந்த 3 days என்ஜாய் பண்ண போறோம். So this is one of the amazing trip. சிங்கப்பூரோட ரொட்டீன் லைஃப்லேருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு 4 days நம்மளோட வயசுலேருந்து ஒரு 10 வயசு குறைஞ்சி நம்மளும் ஒரு குழந்தைங்கள் மாதிரி பேசி விளையாடி சிரித்து அந்த ஒரு 4 days வந்து ரொம்ப மெமரபிள் டேஸாக இருந்துச்சு. அகெயின் நாங்கள் சுற்றி பார்த்த இடத்த விட, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2022 தான் நாங்கள் ஆல்ரெடி ஜென்டிங் போயிட்டு வந்துட்டோம். இந்த ட்ரிப்புக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை கன்வின்ஸ் பண்ணி இடம் வந்து பார்த்த இடமா இருந்தாலும் நீ எங்கள் கூட வரணும், நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பசங்களுக்கும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லி போனோம். அதனால் இடம் வந்து ஓகே, பட் நாங்கள் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தது தான் ரொம்ப ஒரு மெமரபுளாக இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தோம், மினி பஸ்ஸு. அதுக்கு வந்து $2000 ஆச்சு பர் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்கு வந்து $500 அப்படின்ற கணக்கில் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஹோட்டல் ரூம் ஜென்டிங்கில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து $200 ஆச்சு. ஸோ இன்ட்டு 4 பண்ணுங்களேன், 2 days 2 nights தங்கினோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கேஎல் போயிருந்தோம். குயிக்காக ஒரு ரூம் டூர் காட்டிடுறேன். இது மாதிரி ஒரு குவீன் சைஸ் பெட் இருந்துச்சு, வெளியே வந்து சைட் சீயிங் பால்கனியோடு இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, அதுக்கு தேவையான வார்ட்ரோபு, அதில் தேவையான டவல்ஸ் எசென்ஷியல்ஸ் அதெல்லாம் இருந்தது. அட்டாச்டு டாய்லெட் இருந்தது. ஒரு ரூமுக்குமே இது மாதிரி ஷவர், டாய்லெட், காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தது. ஒரு ஃபேமிலியில் நம்ம 4 பேர் இருக்கோம் இல்லையா, பெட்டு வந்து இது மாதிரி குவீன் சைஸ் பெட்டு. இந்த 2 பெட்டு தனித்தனியாக இருந்தது, நாங்கள் சேர்த்து ஒரே பெட்டாக போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேட்ரஸஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ பசங்க வந்து நைட் டைமில் ஃபுல்லாக லைனாக ஹாலில் போட்டுக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா படுத்திருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மட்டும்தான் ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து புளி சாதம், சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷு, இட்லி அதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். பூர்ணிமா வந்து உப்புமா, அப்புறம் சட்னி, சப்பாத்தி அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒன்று சமைச்சு கொண்டு போய் லஞ்சுக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டியாக ஹோம் குக்டு ஃபுட்டாக இருந்தது. லஞ்சுக்கு, டின்னருக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நாங்கள் அப்படி மேனேஜ் பண்ணிட்டோம். தம்பி எடுத்துக்கிட்டா சாப்பிடா. போங்க. இது ஃபர்ஸ்ட் டே. லஞ்ச் டைமுக்கு ஜென்டிங்கில் ரீச் ஆகிட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரீல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.
ஜென்டிங்கில் இன்டோர் கேம்ஸ் போகிறதுக்கு நாங்கள் இந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி தான் போயிருந்தோம். 2 பக்கமும் சீனரிஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜென்டிங் ஐலண்ட்ஸ் இந்த இடம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ கோல்டாக இல்லை, நார்மலாக இருந்துச்சு. வெயில் இல்லாமல் சூடாக இல்லாமல் கொஞ்சம் குளுன்னு இருந்ததே தவிர ரொம்ப குளிராலாம் இல்லை. நாங்கள் ஜாக்கெட் வச்சுருந்தோம் கையில், ஆனால் யாருமே ஜாக்கெட் போடல, நார்மலான க்ளோதிங்கில் தான் இருந்தோம் பாருங்கள். போகிற இடத்துல எல்லாம் டிரான்சிஷனுக்காக ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சைனீஸோ யாரோ எங்களை பார்த்துட்டு கேன் ஐ ஆல்சோ ஜாயின் அப்படின்ட்டு அவங்களும் வந்து எங்கள் கூட ரீல்ஸ் பண்ணாங்க. ஜென்டிங்கில் இன்டோர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு இன்டோருக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமாக கேம்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது. பாருங்கள் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு குயிக்காக ஒரு வியூ காட்டுறேன். இன்டோர் கேம்ஸ்க்கு டிக்கெட்ஸ் தனியாக வாங்கினோம். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டதுனால கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக கிடச்சிது, க்யூலேயும் நிற்க வேண்டியதில்லை. ஸோ டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இன்டோர் கேம்ஸுக்கு மட்டுமே வந்து $76 ஆச்சு. எல்லா ஏஜ் குரூப்புக்கான கேம்ஸும் இருந்தது. இது மாதிரி குட்டி ட்ரெயினில் உட்காந்துட்டு அப்படியே மொத்த இன்டோர் தீம் பார்க்கையும் சுற்றி பார்க்குற மாதிரி இது ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த ஃபேரி டேல் மாதிரி இருந்தது. அப்புறம் ஜிப்லைன் இருந்துச்சு. இது மாதிரி அட்வென்ச்சரஸ் ரொம்ப அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேம்ஸும் இருந்தது. பசங்க எல்லாம் இதில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்க இது நல்லா தான் இருக்கும், பயமாலாம் இருக்காது வாங்கன்ட்டு. ஆனால் நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். எனக்கு இது மாதிரி தலைக்கீழாக சுற்றுற கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பயம். இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் 360 டிகிரிஸில் கண்ணா பின்னான்னு தலை கீழே சுற்றுதுங்க. இதில் எப்படி போய் விளையாடுறது, ரொம்ப பயம். உங்களுக்கு எப்படி இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, இல்லை உங்களுக்கும் வந்து பயமா, அவாய்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தலைக்கீழே சுற்றுற கேம்ஸு இதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. என் ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே இது ரொம்ப நல்லா, ஜென்ட்ஸ் எல்லாருமே அண்ணனுங்க எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்ததோடு சரி. நாங்கள் போன ஃபஸ்ட்டு டே ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பி வந்தது தான். நைட்டு வந்து இதெல்லாம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல் டைம் இங்கேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக இருந்துச்சுங்க எல்லா கேம்ஸும் கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதனால தான் நாங்கள் நடுவில் லஞ்சுக்கு எங்கேயுமே நிப்பாட்டாமல் நேராக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு ஏர்லியாக கிளம்பி அந்த டைமுக்கு பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டோம். இந்த இன்டோர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே மழை பெஞ்சாலோ வெளியே வெதர் எப்படி இருந்தாலுமே இந்த இன்டோருக்குள்ளே கேம்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளேயே ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஒரு இதில் ஷாப்பிங் மாலு, அடுத்த இதில் இது, அது மாதிரி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபுல் டேவே தேவைப்படும்.
ஆனால் அதுக்குள்ளே நடந்து நம்ம டயர்ட் ஆகிடுவோம் போல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஒரு இண்டோருக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் வச்சுருக்காங்க. நீங்கள் மலேசியாவில் இந்த ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி போயிருப்பாங்க. பட் இந்தியாவில் அப்புறம் மற்ற இடத்துல இருந்து போக முடியாதவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். அப்புறம் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷோ எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். டின்னரும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு தான் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம். எங்கள் ரூமை நாங்கள் கீழே புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் அதுவும் நாங்கள் கேட்குற மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூம்ஸ் கிடைக்கல. ஸோ கீழே தான் புக் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த கேம்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம கேபிள் காரில் போகிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே அவுட்டோர் கேமுக்கு அகெயின் நாங்கள் கேபிள் கார் எடுத்து தான் வந்தோம். நாங்கள் வரும்போது டே வியூவில் பார்த்தோம் சீனரி எல்லாம். இப்போ எல்லா லைட்ஸும் ஆன் ஆகி நைட் டைமில் வியூ இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. கேபிள் கார் எடுத்து கீழே வந்ததும் அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருந்தது. எல்லா இடத்துலையும் ஷாப்பிங், எல்லா விதமான ஷாப்ஸும் இருந்தது. துணிக்கு, ட்ரெஸ்ஸஸ், க்ளோதிங் எல்லா விதமான ஷாப்ஸும் இருந்தது. இங்கே ஏதோ சாக்லேட்ஸ் மலை மலையாக கொட்டி குவிச்சு வச்சுருந்தாங்க. என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அடுத்து ரூமுக்கு போயிட்டு டின்னர் வேறு எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும். அதனால் கடகடன்னு இதை ஒரு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டேவும் ப்ரோக்ராம் இருந்தது. அவுட்டோர் தீம் பார்க் போகிறதா. அதனால் எல்லாருமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பணும். ஆனால் பசங்க எல்லாம் ஸ்டில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. நைட்டு தான் உட்காந்து கதை பேசி விளையாடணும் அப்படின்ட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் பசங்க தூங்கவே இல்லை. காலையில் எப்படி எழுந்திரிச்சு போகணும் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன வரப்போகுது, என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றது ஒரு சின்ன ப்ரிவ்யூ காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change. Hey, எவ்வளவு தூரம் வந்துச்சு அங்க பாரு. புகை பாருங்க புனிதா. எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு புகை. அங்க நெருப்பு பத்திச்சு. அவங்களுக்கு எங்க போறதுனே தெரியலையா. எல்லாம் அவங்க பாரு. ஏன் அவங்க இருந்த ஹோட்டல் அது? அங்க அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்க எல்லாம் கவு சாத்திட்டு ஓட சொல்றாங்க. ஆமா, பக்கத்துல இருந்த ரூம்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாரோட எவாக்குவேட் பண்ணிருப்பாங்கல்ல. Welcome to the Aerospace Defense Center. New recruits, our mission begins with this. எங்க நீங்க வளர்க்குறீங்களா? இது உங்க பெட்டா? இருங்க.
அடுத்த வீடியோவில் மலேசியாவில் இருக்கிற பத்து மலை முருகர் கோவிலுக்கு போனது, அப்புறம் ஜென்டிங் ஐலாண்ட்ஸில் அவுட்டோர் கேம்ஸ் போனது, உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நெருப்பில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி அதிலேருந்து நாங்கள் எல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகி இவாக்குவேட் பண்ணி அமிச்சாங்க அப்படின்றது, அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் அடுத்த vlogல சந்திக்கிறேன். until then take care and bye bye. Thank you for watching.